இதே மாதிரி இதே கான்செப்ட் நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி 4, 5, 6 அந்த மாதிரி கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ இன்னும் ஒரு வீடியோ சொல்லித்தரேன் உங்களுக்கு. இன்னும் ஒரு கொஷின் சொல்லித்தரேன். சே ஓகே, இதை நான் சொல்லித்தரேன். ஓகே, சரி, சப்போஸ் இந்த பையன் இங்கே இவன் இருக்கிறனால இது வந்து இப்படி போய் இங்கே இந்த சன்ஃப்ளவரை போகணும். சன்ஃப்ளவர் கிட்ட போகணும். ஓகே, ஸோ இவன் வந்து மூவ் ஃபார்வர்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம் எங்கே போகிறதுன்ட்டு. ஸோ மூவ் ஃபார்வர்ட் கிளிக் பண்ணால் ஒரு ஸ்டெப்பு போடணும். ஸோ நம்மளுக்கு இங்கே 3 ஸ்டெப்பு போகணும். 1, 2, 3 ஸ்டெப்பு. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், 3 மூவ் ஃபார்வர்ட் வேணும். அதுக்கு பதிலாக ஒரு ரிப்பீட் போட்டுட்டு ரிப்பீட் 3 டைம்ஸ் மூவ் ஃபார்வர்ட். ஸோ 3 ஸ்டெப்பு அவன் ஃபார்வர்டு வந்துடும். இங்கே வந்துட்டு லெஃப்ட் டேர்ன் பண்ணணும். ஓகே, ஸோ டேர்ன் லெஃப்ட். நீங்கள் இதை உள்ளே போடக்கூடாது. உள்ளே போட்டிங்கன்னா மீனிங்கே டிஃப்ரெண்ட் ஆகிடும். அதாவது மூவ் ஃபார்வர்ட் டேர்ன் லெஃப்ட், மூவ் ஃபார்வர்ட் டேர்ன் லெஃப்ட், மூவ் ஃபார்வர்ட் டேர்ன் லெஃப்ட் அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். திருப்பி சுற்றி போவானே தவிர ஃபார்வர்டே மூவ் பண்ண மாட்டான். அதனால் 3 வாட்டி ஃபஸ்ட்டு அவன் 1, 2, 3 இங்கே வந்துடணும். அதுக்கு தான் ரிப்பீட் லூப். அதுக்கப்புறமா டேர்ன் லெஃப்ட். ஓகே, டேர்ன் பண்ணோடனே திருப்பி 1, 2, 3. ஓகே, திருப்பி மூவ் ஃபார்வர்ட் 3 டைம்ஸ். ஸோ அவன் இங்கே இருப்பான். இப்போ திருப்பி டேர்ன் லெஃப்ட். ஓகே, அப்புறம் மூவ் ஃபார்வர்ட் 1, 2, 3. அதே மூவ் ஃபார்வர்ட் 3 டைம்ஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மூவ் ஃபார்வர்ட் 3 டைம்ஸ், டேர்ன் லெஃப்ட். அதுவே 3 வாட்டி ரிப்பீட் ஆகுது. ஸோ லூப்குள்ளே லூப், நெஸ்டட் லூப் போட்டுட்டு இதுக்குள்ளே போட்டுருங்க. இப்போ இது போடுற பார்த்தீங்களா, இது வந்து இன்னர் லூப், இது வந்து அவுட்டர் லூப். அதாவது இன்னர் லூப்னா உள்ளே இருக்கிற லூப், அவுட்டர் லூப்னா வெளியில் இருக்கிற லூப். ஸோ நெஸ்டட் லூப், லூப்புக்குள்ளே லூப்பை தூக்கி இதில் போட்டுட்டு இது வந்து 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ண போகிறோம். 1, 2, 3. அதனால் 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ண போகிறோம். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த சீக்வன்ஸில் ஏதாவது கொஷின்ஸோ டவுட்ஸோ இருந்ததுன்னா jollyakathukalam@gmail.com மெயில் பண்ணுங்கள்.